अस्सलाम है बादशाह अंबिया। अस्सलाम है हज़रत खैरुल वरा। अस्सलाम है ज़ीनते फर्श ज़मीन। अस्सलाम है जानशीन अर्श बरी। अस्सलाम है ताजुदार रहनुमा। अस्सलाम है इफ्तिखार हल्का। शास्त हुसैन बादशाह अस्त हुसैन। दीनस्त हुसैन दीन पनाहस्त हुसैन। इलाही बहक़ बनी फातिमा के बरकौलई मा कुनी खातिमा। अगर दावतम रदकुनी वर कबूल मनो दस्त दामान आले रसूल। इलाही बहक़ बनी फातिमा के बरकौलई मा कुनी खातिमा। अगर दावतम रदकुनी वर कबूल मनो दस्त दामान आले रसूल। इलाही बहक़ बनी फातिमा के बरकौलई मा कुनी खातिमा। अगर दावतम रदकुनी वर कबूल मनो दस्त दामान आले रसूल। 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 अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद कमा तुहिब्बु व तर्ज़ा बि अन तुसल्ली अलैहि। रहमतन लिल आलमीन मुहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि व आलिहि वसल्लम व शर्रफ करम मजद व अल्लम अहल बैत अतहार मलिकुल कौनैन व सकलैन सुल्तानुद दारैन सुल्तानुश शुहदा अल मुज्तबा अल करबला लदी कुर्रतैन मलजा इमाम अली मकाम इब्न रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि मुहम्मद हुसैन अलैहि अफदलुस सलात व अकमलुस सलाम अफाद अलैना अल बरकात मिनहु दहरद्दान आमीन। இமாம் அலி மகாம் நாயகம் அவர்களின் மௌலிதுல் கரீமை சையதுனா இமாம் ஹுசைன் நாயகம் அவர்களுடைய மீலாது ஷரீஃபை உம்மத்தே முஹம்மதியா யாராலையும் மறக்க முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தபாரக வ தஆலா எந்த அடியார்களுக்கெல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறானோ அந்த அடியார்கள் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மௌலிதுல் கரீமை மறக்க முடியாது. காரணம் மாஷா அல்லாஹ் இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷாபான் மாதம் பிறை 5 ஹிஜ்ரா 4வது வருஷம் ஹிஜ்ரா 4 ஷாபான் மாதம் பிறை 5 யோமுல் இத்னைன் ஷரீஃப் திங்கக்கிழமை அன்னைக்கு மாஷா அல்லாஹ் லுஹருடைய வக்தில் சுல்தானு ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா
இமாம் அலி மகாம் செய்தனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் நாயகம் அவர்களுடைய அருமை உம்மா நாச்சியாரான சையதுல் ஆலமீன் கபித ரசூலுல்லாஹ் கிதாத் ஹபீபல்லா பிதாத் முஹம்மதி முபகத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைனல் பரக்காத் மின்ஹா தஹரத்தன் ஆமீன். நாயகி அவர்களின் பரிசுத்தமான மணி வயிற்றில் இருந்து ஹய்யுல் கய்மான் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாரிசுல் கரீமான இப்னுல் அதீமான சையதுனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த ஆலமு ஷஹாதா கொண்டு வந்தார். இந்த தினத்தை எந்த ஒரு மூமினாலும் மறக்க முடியாதுன்னு ஏன் நான் சொன்னேன்னு சொன்னா, இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மௌலீதுல் கரீம் நிகழ்ந்த அன்றுதான் இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய பொக்கிஷமான மிகப்பெரிய தௌஃபீக்கான, அது மாதிரி தௌஃபீக் என்ன இந்த உம்மத்துக்கு வேறு எதுவுமே கிடையாது. ரிசாலத்துல் கரீமாகிய ரஹ்மத் காத்தமுல் அம்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜது வஅல்லம் ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்ட மூமின்களுக்கு இப்போ சொல்லக்கூடிய பாக்கியத்தை விட மேலான பாக்கியம் அல்லாஹ்ட்ட ஒன்றும் கிடையாது. அந்த பாக்கியம்தான் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்துல் கரீமிற்கு நாம் ஸலவாத்து ஷரீஃபை தஹியத்தாக்க வேண்டும், ரசூலுல்லாவுக்கு நாம் ஸலவாத்து சலாம் காணிக்கையாக்க வேண்டும் என்ற கட்டளை அல்லாஹ் தபாரக் வ தஆலா நமக்கு ஆணையிட்டானே, அல்லாஹ் பிறப்பித்தானே. அந்த ஆணையான அந்த கட்டளையான இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இந்த ஆயத்து ஷரீஃப் நாசிலானது மாஷா அல்லாஹ் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய மௌலீதுல் கரீமுடைய அந்த கௌரவமான தினத்தில் தான் மாஷா அல்லாஹ். அதனால தான் சொல்கிறேன், இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய மீலாது ஷரீஃபை யாராலையும் மறக்க முடியாது, எந்த ஒரு மூமினாலையும் மறக்க முடியாது. காரணம் மாஷா அல்லாஹ் மூமினின்களுக்கு அல்லாஹ் தபாரக் வ தஆலா அம்ரும் முத்லக்காக ஒரு விஷயத்தை குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான்னு சொன்னா அது மாஷா அல்லாஹ் என்ன, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இந்த ஒரு விஷயம் தான் அம்ரு முத்லக். அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதரத்துல் குதுசியா பேர்ல ஸலவாத்து ஷரீஃப் சொல்லுங்கன்னு சொல்லல, ஸலவாத்து சலாம் சொல்லுங்கன்னு சொல்லல, ஸலவாத்து சலாம் சொல்லிக்கொண்டே இருங்கள்ங்கிற மாஷா, சொல்லிக்கொண்டே இருங்கள். அதுக்கு என்ன நேரம் கிடையாது, காலம் கிடையாது, சமயம் கிடையாது, இவ்வளவு அவ்வளவுங்கிற ஹத்து கிடையாது. இன்னைக்கு ஃபர்தான சலாத்தை நம்ம ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லி இஷாவை நம்ம 5 ரக்காத் தொழுவ முடியுமாங்க? அது முடியாது. இல்லை நம்ம ஏதாவது ரொம்ப ஒரு பிஸியான வேலையாக இருக்கிறோம், இஷாவை நம்ம என்ன சஃபராக இல்லாமல் முக்கியமாக இருக்கும்போது, முசாஃபிராக இல்லாமல் முக்கியமாக இருக்கும்போது, கசரு உஜுபாவாத நிலையில் நாம் இஷாவை என்ன 2 ரக்காத்தை கம்மியாகி தொழுவ முடியுமா? அதுவும் முடியாது. இஷா 4 ரக்காத்துனா 4 ரக்காத்து தான், மகரிப் 3 ரக்காத்துனா 3 ரக்காத்து தான். நாம் சஃபரில் இருந்தாலும் கூட மாஷா அல்லாஹ் மகரிப் என்ன செய்ய முடியாது, கசராக்க முடியாது, 3 ரக்காத்து தொழுவணும். லோரை கசராக்கலாம், அசரை கசராக்கலாம், இஷாவை கசராக்கலாம், ஃபஜரையும் மகரிபையும் கசராக்க முடியாது. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதுக்கெல்லாம் ஒரு அளவு, ஒரு ஹத்து வச்சிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் அவனுடைய ஹபீபுல் ஆலமான தாஜுல் அம்பியா வல் முர்சலீன் காத்தமுல் அம்பியா வல் முர்சலீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் وجود رحمة روح الوجود محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعلم நாயக கோமானுடைய ஹதரத்துல் குதுசியாவிற்கு நாம் காணிக்கையாக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் மீது கட்டாயமான கடமையாகக்கூடிய ஸலவாத்து ஷரீஃப் அல்லாஹ் அம்ரும் முத்லக். அப்படின்னா என்னங்க, சொல்லிக்கிட்டே இருங்க மாஸ், அதுக்கு அளவு கிடையாது, காலம் கிடையாது, இப்போ அப்போங்கிற சமயம் கிடையாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. ஸலவாத்து ஷரீஃபும் சொல்லுங்க, சலாமும் சொல்லுங்க, ஸலவாத்து சொல்லுங்க, சலாமும் சொல்லுங்க. அப்போ அல்லாஹும்ம ஸல்லி அலான்னு ஸலவாத்து ஓதாம அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலான்னு ஓதணும் மாஷா.
ஏன்னா அல்லாஹ் தபாரக வ தஆலா ஸலவாத்தும் ஸலாமும் சொல்றோம். சில பேர் கூட மாஷா அல்லாஹ் இந்த ஆயத்து ஓதுன உடனே இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி ஆயத் சொன்ன உடனே அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா ஷஃபீனா மப்ர. புரிஞ்சா? இங்க ஸலவாத் இருக்குது, ஸலாம் இல்லை. ஸலவாத் இருக்குது, ஸலாம் இல்லை. ஆனா குர்ஆன் ஷரீஃபுடைய ஆயத்து சரி எப்படி இருக்குது, மூமின்களோட அல்லாஹ் எப்படி அல்லாஹ் பேசுறான், மூமின்களுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா என்ன பிஷாரத் அல்லாஹ் கொடுக்குறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. மாஷா ஸலவாத் மட்டும் சொல்லல, ஸலவாத்தும் ஸலாமும் அல்லாஹ் சொல்றான். ஸல்லிமு தஸ்லீமா. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான்தாரிகளே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய உண்மை விசுவாசத்தில் உள்ள உண்மை விசுவாசிகளே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான வஜூது ரஹ்மத்தான ரசூல் ரஹ்மத்தான ஷஃபீ உம்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் ஷரஃப கரமது வல்லம் ஹதரத்துல் குத்ஸியார் விதிங்க. மாஷா அல்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிக் கொண்டே இருங்கள். மாஷா அல்லாஹ். அப்போ ஸலவாத்தும் ஸலாமும், அதாவது சல்லிமு தஸ்லீமா. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இந்த ஆயத்து ஷரீஃபின் படி நாம் ஸலவாத்து ஷரீஃப் ரசூலுல்லாஹ்வுடைய தெய்வீக திவ்யத்தில் ஹதரத்திற்கு நாம் தஹிய்யத்தாக்க வேண்டுமானால் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் அப்படி ஸலவாத் ஷரீஃப் சொல்வது அது சரியானது அல்ல. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மத். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ஸய்யிதினா முஹம்மத். சில பேர் என்ன, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மதுஹ் ஷரீஃப் பேசுறேன்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா பேசுவாப்புல, சத்தமோடு பேசுவாப்புல. மாஷா அல்லாஹ். ஆனா ஸலவாத் ஓதும்போது ஸலவாத் சொல்லும்போது மாஷா அல்லாஹ் என்ன, அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் அல்ல, அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம்னு சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமாங்கறான். அல்லாஹ் ஸலவாத்து ஷரீஃபும் ஸலாம் முபாரக்காவும் சொல்றான். ஆகையால மாஷா அல்லாஹ் என்ன சொல்லணும், அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஸலவாத்தும் ஸலாமும் சேர்ந்து சொல்றது. மாஷா அல்லாஹ். அப்ப இந்த உயர்வான விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மூமின்களான நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தது. ஸலவாத் ஷரீஃப் ஓதுறதுன்னா சாதாரணமான விஷயமா? அது ஸலவாத் ஷரீஃப் ஓதுறது என்ன சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நம்ம மக்ரிப் தொழுவணும், நம்முடைய அமல் நாமால அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லை, அல்லாஹ்வுடைய அடியான் நான் தொழுதேன், நீங்க தொழுதுங்க, இங்க உள்ள எல்லாரும் என்ன தொழுதோன்னு சொல்லி தொழுதாலு பேர் பதிவு செய்யப்படும். ஃபர்லான ஒரு தொழுகையை தொழுவுனா, இப்போ அப்துல் காதருங்கிறவர் ஃபரதான தொழுகையை தொழுதாரு, அப்துல் காதர் ஃபரதான தொழுகையை தொழுதாரு அப்படின்னு மலக்கு பதிவு செய்வாப்புல. நல்ல அமல் எழுதுகிற மலக்கு பதிவு செய்வாப்புல. அது மாதிரி ரமதான் மாதம் நோன்பு பிடிக்கிறாரு, அப்துல் காதர் ஃபரதான நோன்பு பிடிச்சார் ரமதான்ல பதிவு செய்வாப்புல. அது மாதிரி அவர் மீது ஜக்காத்து கடமையான ஜக்காத்து கொடுக்குறாரு, அவர் பேரை போட்டு பதிவு செய்வாப்புல. அது மாதிரி ஹஜ்ஜு கடமையாகி அவருக்கு மாசால என்ன ஹஜ்ஜுக்கு போகிறாருன்னா அவருக்கு அவர் பேரை போட்டு பதிவு செய்வாப்புல. ஆனால் குர்ஆனை திலாவத்து செய்கிறார், திலாவத்தை குர்ஆன் ஒரு நாளைக்கு மாசால என்ன அவர் 10 ஜுஸு ஓதுறார், 10 ஜுஸு ஒரு நாளைக்கு ஓதுறார் சாதாரணமாக. அதாவது பெரிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய தௌஃபீக் ஜாரியான ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மௌரான. இப்போ நம்ம என்னடா அபத்துல் கரீம் அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஹத்ம் செய்வாங்க என்னோட ஆப்பாவங்க ரலியல்லாஹு அன்ஹு. புரிஞ்சா? அது இல்லாமல் நாமளான ஒரு ஆள் 10 ஜுஸு ஓதுறது பெரிய ஒரு விஷயம். ஏன்னா 10 ஜுஸு ஓதுனார்னா அவர் பேர் அப்துல் காதரோ அப்துல் ரஹ்மானோ, ஓதுனவர் யாரோ அவர் பேரை போட்டு மலக்கு அவர் குர்ஆன் ஓதுனார்னு பதிவு செய்வாங்க. ஒரே ஒரு அமல் மட்டும்தான் அவர் பேரும் சொல்லி அவர் இன்னாருடைய மகன் ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னாரு சொன்னார்னு சொல்லி வாப்பாவுமாட பேரும் சேர்ந்து வருது ஒரு அமல்னு சொன்னா அது ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் தபாரக் வ தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்த வல்ல நாயக கோமானுடைய தெய்வீக திவ்ய திருநாமத்து மீது நாம் சொல்லக்கூடிய ஸலவாத் ஷரீஃபுக்கு மட்டும்தான் மலக்கு பதிவு செய்வாப்புல. ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னாரு சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத்தான ஹபீபுல் ஆலமான முஸ்தபா கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய
தெய்வீக திவ்ய சன்னிதானத்தின் மீது இன்னாருடைய மகன் இன்னான், ஆணோ பெண்ணோ, ஆனா இருந்தா ஃபுலான் இப்னு ஃபுலான் பாபுல, பெண்ணா இருந்த மசாலா என்ன, இன்னாருடைய மகள் இன்னார் மாப்பிள. அந்த ஸலவாத்து ஷரீஃப் ஓதக்கூடிய அல்லாஹ்வுடைய தௌஃபீக் உள்ள அந்த சீதேவியான நல்லடியாருடைய பேரோடு அவருடைய வாப்பாவோட பேரும் சேர்ந்து சேருது மாஷா. இந்த ஒரே அமல்ல தான். அல்லாஹு அக்பர் கபீரா. வேற எந்த அமல்லையும் மாஷால என்ன இந்த மாதிரியான ஒரு பெரிய பாக்கியம் கிடையாது. அது மட்டுமல்ல, ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஹதீஸ் ஷரீஃப், சாபிகூன் அவ்வளவுல உள்ள சஹாபி, அஷரத்துல் பஷரால உள்ள சஹாபி, பத்ரு யுத்தத்துடைய மொத்த செலவை ஏற்றுக்கொண்ட சஹாபி, மிகவும் பிரபலமான சஹாபி, கண்மணி நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் சையதா சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உதுமா உம்மா ரசூலுல்லாஹ் ஆமினா பின்த் வஹப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய காதிமத்தா இருந்த ஃபாத்திமான்னு சொல்லக்கூடிய சஹாபியாவுடைய புள்ளையான சஹாபி ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸ் மாஷா அல்லாஹ், ஒரு ஸலவாத்து ஷரீஃப் யாராகிலும் சொல்வாரே ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃபோடு ஒரு ஸலவாத் ஷரீஃப், அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்லா பி அன் துஸல்லி அலைஹி, அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. இப்படி மாஷால என்ன ஒரு இப்போ நான் 2 ஸலவாத் ஷரீஃப் ஓதுனேன். ஒரு ஸலவாத்து ஷரீஃப் யாராகிலும் ஒரு மூமின் இந்த பூலோகத்தில் இந்த பூமியில் சொல்வாரே ஆனால் அவர் மீது மாஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உள்ள 70,000 மலக்குகள் மாஷா அல்லாஹ் அந்த ஒரு ஸலவாத்து ஷரீஃப் ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தோடு சொன்ன அந்த ஒரு ஈமான்தாரிக்கு மாஷா அல்லாஹ் 70,000 ரஹ்மத்துடைய மலக்குகள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல அவருக்கு துஆ செய்வாங்களாம். யா அல்லாஹ், உன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபோடு ஸலவாத்து ஷரீஃப் ஓதிய அந்த உன்னுடைய முகர்ரபான அந்த அடியார் அந்த அப்து அவரை நீ சொர்க்கத்துக்கு கொண்டு வந்து அவரோட எங்களை சேர்த்து வை அல்லான்னு 70,000 ரஹ்மத்துடைய மலக்குகள் துஆ செய்வாங்க. அல்லாஹு அக்பர் கபீரா. இந்த உலகத்துல நம்ம என்ன எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா மில்லியன் பில்லியன் கணக்கில் பணம் வச்சிருந்தாலும் 70,000 பேர் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க மாட்டாங்கள, புரிஞ்சா? ஆனால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ரஹ்மத்துடைய மலக்குகள் 70,000 பேர் மாஷா அல்லாஹ் நம்மோடு நட்பு கொள்றதுக்காக நம்மோடு தோழமை அமைத்துக் கொள்றதுக்காக அல்லாஹ் இடத்துல துஆ செய்வாங்களாம். எதுக்காக? நம்மளோட தொழுகையை பார்த்தா அல்ல, நம்மளோட நோன்பை பார்த்தா அல்ல, நம்மளோட ஹஜ்ஜி உம்ராவை பார்த்தா அல்ல, நம்மளோட அதுக்காறுகளை, நம்முடைய ராத்தீபு தஸ்பீஹ் அவுராது திக்ரு ஃபிக்ரு விரது இதை கொண்டு அல்ல. எதை கொண்டு? அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஹபீபுல் ஆலமான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயகோமான் அவர்களுடைய ஹதரத்துல் குதுஸியாவின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருநாமத்தின் மீது நாம் ஒரு முறை ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தோடு சும்மா என்ன வாயில ஸலவாத் ஓதிக்கிட்டேன்னா கவனம் இல்லாமல் இஹ்லாஸ் இல்லாமல் ஸலவாத்து ஓதினாலும் ஸலவாத்துடைய நன்மை குன்றாமல் குறையாமல் சிந்தாமல் செதறாமல் அல்லாஹ் கொடுத்துருவான். ஏன்னா இஹ்லாஸல் இல்லாமல் ஓதின அந்த அடியான்னு அல்லாஹ் பார்க்க மாட்டான். அவன் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலத்துடைய இஸ்முல் ஆலத்தை சொன்னதுனால அதோடைய அஜ்ர் ஹசனாத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். ஆனால் இஹ்லாஸோடு இஹ்லாஸ் என்னங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்து ஷரீஃபோடு நாயகத்துடைய மஹப்பத்து ஷரீஃப். அப்போ மஹப்பத்துடைய மக்காம்ல என்ன நம்ம தெரியாத பேசணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான் இன்ஷா அல்லாஹ். மஹப்பத் ரசூலுல்லாஹ்வுடைய ஸாத குதுஸியாவோடு மஹப்பத்து ஷரீஃபோடு நாம் ஒரு ஸலவாத்து ஷரீஃப் ஓதுவோமே ஆனால் 70,000 ரஹ்மத்துடைய மலக்குகள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல மேலான ஜன்னத் அது மாஷா அல்லாஹ் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உள்ள 70,000 மலக்குமார்கள் யா அல்லாஹ் உன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் குதுஸியாவுக்கு ஒரு ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தெய்வீக திவ்ய திருநாமத்தின் மீது அன்போடு பிரியத்தோடு பாசத்தோடு ஸலவாத்து ஷரீஃப் ஓதிய அந்த உன்னுடைய மேலான நல்லடியார் அவரோடு இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அவரை கொண்டுகிட்டு வந்து அவரோடு எங்களை சேர்த்து வை அல்லாஹ், அவருடைய நட்புல அவர்களுடைய தோழமையில எங்களை ஆக்கி வை அல்லான்னு 70,000 ரஹ்மத்துடைய மலக்குகள் துஆ செய்வாங்க. புரிஞ்சா? அதனால தான் கௌசுல் ஆலம் பயான் செய்வாங்க,
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்முல் ஆலத்துல என்ன ஸலவாத்துல் கரீம் ஓதுவதுடைய கௌரவத்தையும் அதுடைய கணக்கில் அடங்காத மகா விசேஷமான மகத்துவங்களையும் யாராவது ஒரு மூமின் தெரிஞ்சுக்கிட்டா அவர் மசாலா என்ன ரொட்டி கூட திங்க மாட்டாராம். ஏன்னா ரொட்டியை கடிச்சு திங்கிற நேரம் அந்த நேரத்தில் நான் ஸலவாத் ஷரீஃப் ஓதுவேன்னு சொல்லி அவர் மாவை தின்னுட்டு தண்ணியை குடிச்சிடுவார். ரொட்டியை ஆட்டாவை என்ன மாவா இந்த மாவை வந்துட்டு அதில் தண்ணியை ஊற்றி குழச்சி ரொட்டி சுட்டு ரொட்டியை கடிச்சு திங்கிற நேரத்தில் நான் 2-3 ஸலவாத் ஷரீஃப் ஓதுவேனே, ஒரு 10 ஸலவாத் ஷரீஃப் தான் ஓதுவேனே. ஆகையால என்ன ரொட்டி வேணாம், நான் வெறும் மாவை தின்னுட்டு நான் என்ன செய்கிறேன், தண்ணியை குடிக்கிறேன்னு அந்த அளவுக்கு ஸலவாத்து ஷரீஃபில் அவருடைய காலங்களை அதிகமாக செலவழிப்பார் மூமின்கள். ஸலவாத் ஷரீஃபுடைய மகா மகத்துவங்களை தெரிய தெரிய அறிய என்பதாக வலிகள் கோமான் கௌசுல் ஆலம் சையதுனா முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் அல் ஹஸனி பின் ஹுசைன் ஜாஃபர் ஜிலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ அஃபாத அலைனா அல் பரகாத் மின்ஹு தஹரத் ஆமீன் நாய் மௌலல் மாஷாஅல்லாஹ் பயான் செய்வார். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த மேலாம்பரமான ஸலவாத்து ஷரீஃப் மாஷா அல்லாஹ் நமக்கு கிடைச்ச தினம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய மீலாது ஷரீஃபுடைய தினம் மாஷா அல்லாஹ். இமாம் ஹுசைன் உலகத்துக்கு வரும்போதே இந்த உம்மத்துக்கு அவர்களுடைய இமாம் ஹுசைனுடைய ஜெத்தல் கரீமான முக்தாருல் ஆலமீன் ஜெத்தல் ஹசன் வல் ஹுசைன் முஸ்தபா கரீம் நூருல்லாஹி ஹபீபுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் மதது வல்லம் ரிசாலத்துல் கரீம ஈமான் கொண்ட மூமின்களுக்கு அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய ஒரு தௌலத்துல் அக்பரை வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் துனியாவுக்கே வர்றாங்க மாஷா. அப்ப இமாம் ஹுசைனுடைய மீலாது ஷரீஃபே மூமின்களுக்கு மிகப்பெரிய ஒரு பஷாரத்து தய்யிபா, ஒரு மனமிக்க மிகப்பெரிய ஒரு நன்மாராயம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபரஹத் மாஷா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஷரீஃப் அது வரைக்கும் சஹாபாக்களுக்கு ஸலவாத்னா என்னன்னு தெரியாது. ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சஹாபாக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் சய்யிதி யா ரசூலுல்லாஹ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ என்ன அத்தஹியாத் தொழுகையில் தஷஹுத் ஓதுறோம், அத்தஹியாத் ஓதுறோமே, அத்தஹியாத்தெல்லாம் வந்துருச்சு. அப்போ அத்தஹியாத்தில் சலாம் சொல்கிறோம்னா அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி அப்படி சலாம் சொல்லுவாங்க சஹாபாக்கள். ஸலவாத்து கிடையாது, தரூத் இப்ராஹிம் கிடையாது, ஸலவாத்து கிடையாது. அப்போ இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அன்னைக்கு தான் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. இன்னொரு மிகப்பெரிய விஷயம், அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹபீபுல் ஆலமான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஸமத்துல் அக்பரை இந்த விஷயத்தில் திறந்து காட்டுறான். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் அல்லாஹ் ஸலவாத்து ஷரீஃப் ஓதுறான், அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான். அதுக்கு என்ன மானா? இமாம் புகாரி ஷரீஃபில் கிதாபு தஃப்சீரில் அல்லாமா முஜாஹிதுடைய தஃப்சீர் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன மானா? மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மலக்குகளை எல்லாம் ஜமாத்தாக்கி, மலக்குகளை எல்லாம் அல்லாஹ் கூட்டி, மலக்குகளுக்கு மத்தியில் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுசாஃபுல் ஜமீலா நாயகத்துடைய மகா கௌரவமிக்க பெயர் அழகு ஜோதியை பற்றி, ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் அழகை பற்றி, ரசூலுல்லாஹ்வுடைய அலீமு ஷானை பற்றி, நாயகத்துடைய மகா கௌரவத்தை மகா விசேஷத்தை பற்றி கணக்கில் அடங்காத அளவிட முடியாத அளவிலா அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அருள் கொடையான அஹ்மது முஜ்தபா மஹமூது முர்தலா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத வல நாயகமானுடைய மகா விசேஷத்தை அல்லாஹ் பயான் செய்வானா. இமாம் புகாரி கிதாபு தஃப்சீர்ல இன்னல்லாஹ் ஆயத்துடைய தஃப்சீர் சொல்றாங்க, ஸனாஉஹு இன்தல் மலாயிகா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஹபீபுல் ஆலத்துடைய சனாவை என்ன மலக்குகளுக்கு மத்தியில் அல்லாஹ் பயான் செய்வான். அது அல்லாஹ் சொல்ற ஸலவாத். புரிஞ்சா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லி இந்த ஆயத்தை நாசில் ஆகும்போது தான் நமக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லி கொடுத்தா தானங்க நமக்கு தெரியும். அல்லாஹ் தபாரக வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுசாஃபுல் ஜமீலாவை சனா முகத்தஸாவை மலக்குகளுக்கு மத்தியில் ரப்புல் ஆலமீன் என்ன இப்படி மிகப்பெரிய ஒரு குத்பாத ஷரீஃப் பெரிய பயான அல்லாஹ் நடத்தி கொண்டு இருக்கிறான்னு சொல்லி இந்த ஆயத்து ஷரீஃப் நாசில் ஆகும்போது தான்
அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமின்களாகிய நம்ம எல்லாருக்கும் தெரியுது மாஷா அல்லாஹ். அப்ப இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அதீமுஷ் ஷான் அல்லாஹ்வுடைய தர்பார் ஷரீஃப்ல ஹதரத்துல் இலாஹியால எந்த அளவுக்கு ஆதல் உலாவாக இருக்குதுங்கிறத அல்லாஹ் தபாரக வ தஆலா காட்டக்கூடிய ஒரு விஷயத்தோட இந்த உலகத்துக்கு வர்றாங்க மாஷா. எந்த ஒரு விஷயத்தை என்ன அதுல நாமோ பிரியத்தோடு பாசத்தோடு நாம் அதுல பொறுப்போடு அணுகும் பொழுது அதிலிருந்து அல்லாஹ் நமக்கு என்ன பல விசேஷங்களை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் பல ஒரு தெளிவு அல்லாஹ் கொடுப்பான், பல ஞானங்களை அல்லாஹ் கொடுப்பான். அது மாஷா நம்ம என்ன அணுகக்கூடிய முறை என்ன பிரியத்தோடு அணுகணும், அன்போடு அணுகணும். சும்மா இதை தாழ திருப்பி விட்டுட்டேன்னா நான் புகாரி படித்தேன்னு சொன்னா புகூர் ஒன்று வராது, புகார் தான் வரும். அப்படி என்னங்க பஹூர்னா நறுமணம். புகாரி படித்தா ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவங்கள் தெரிஞ்சா நம்ம மணப்போம் மாஷா அல்லாஹ், மணப்போம். குட் ஸ்மெல் நம்முடைய லைஃப் முழுக்க குட் ஸ்மெல் ஆகும். நாயகத்துடைய பிரியம் இல்லாமல் புகாரியை படித்தா பஹூர் வராது, புகார் வரும். புகார்னா உறுதல் மாஷா அல்லாஹ், காய்ச்சல், ஃபீவர், ஜுரம். இப்போ பஹூர் வராது, புகார் தான் வரும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்கே ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் ஆகிய சையதுனா இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹ் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மௌலிதுல் கரீம் என்பது மூமின்கள் யாராலையும் மறக்க முடியாது. காரணம் இமாம் ஹுசைனுடைய மகத்தான வருகையின் மூலமாக இந்த மூமின்களுக்கு மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நற்பாக்கியம், மிகப்பெரிய ஒரு விசேஷம் அல்லாஹ் தபாரக வ தஆலா இடத்துல கிடைச்சிச்சு மாஷா அல்லாஹ். அதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தெய்வீக திவ்ய நாமத்தின் மீது நாம் ஸலவாத்து சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தபாரக வ தஆலா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய மௌலிதுல் கரீம்ல அல்லாஹ் சொல்றான் மாஷா அல்லாஹ். அசலா நேற்று நான் சொன்னேன், அதாவது என்ன ரஜபும் ஷஹருல்லா அல்லாஹ்வுடைய மாதம், முஹர்ரம் ஷஹருல்லா அல்லாஹ்வுடைய மாதம். இதுக்கான சபபு என்னான்னு தான் இன்னைக்கு பயானு நாளைக்கு பார்க்கலான்னு சொன்னேன். ஆனால் மாஷா அல்லாஹ் தபாரக வ தஆலா என்ன அவனுடைய அப்துடைய கல்புல இப்படி ஒரு உயர்வான விஷயத்தை அல்லாஹ் இல்ஹாமுல் ஹக் ஆக்கிட்டான் மாஷா. நான் எதை என்ன செய்யறதில்லை, ஐடியா பண்ணி நசீர் சரிசி உட்கார முன்னாடி கிதாபு திருப்பி பார்த்துட்டு ஒன்றும் உட்காரதில்லை. புரிஞ்சா? பிஸ்மில்லான்னு உட்கார்ந்தா என்ன அது இல்முக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அலீம் யார்? அல்லாஹ் தான் அலீம் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தான் அலீம். அப்போ அலீமான ரப்புல் ஆலமீன் அவன் அப்துடைய கல்புல என்ன எதை இல்ஹாம் ஆக்குறானோ அது ஹைராக இருக்கும். அந்த முறையில் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்மளுடைய பாபு பாட இதுவாக இருக்குது. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் ஆகிய சையதுனா இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அலீமுஷ் ஷானை பற்றி, இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய மகா கௌரவத்தை, தனித்தன்மையை, இமாம் ஹுசைனுடைய ஹுசூசியத்தை பற்றி முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிசானுல் ஹக்குல் கரீமா நமக்கு நாயகம் பிஷார செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால் சொல்லி தர்றாங்க இமாம் ஹுசைனுடைய அஃதலான ஹுசூசியத்தை பற்றி. அதில் ஒரு விஷயம் மாஷா அல்லாஹ், ஹுசைனு மின்னி வ அன மினல் ஹுசைன். நாயகத்துடைய திருவாக்கு. இன்னைக்கு நம்முடைய சப்ஜெக்ட் நசியத்துடைய மெயின் பேசிக் இதுதான், இந்த ஹதீஸ் தான். ஹுசைனு மின்னி வ அன மின்ஹு. ஹுசைனு மின்னி, ஹுசைன் என்னில் நின்றும் ஆவார். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட புள்ள இமாம் ஹுசைன் ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு. ஹுசைனு மின்னி, ஹுசைன் என்னில் நின்றும் ஆவார். வ அன மினல் ஹுசைன், நான் ஹுசைனில் நின்று மாவேன்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எப்படி? அதுக்கு என்ன பொருள்? இமாம் ஹுசைன் ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள, ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு, நாயகத்துடைய திருமகனார் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சரி, இமாம் ஹுசைனில் இருந்து ரசூலுல்லாஹ்னா அப்படி அதுக்கு என்ன பொருள்? ரசூலுல்லாஹ்ல இருந்து இமாம் ஹுசைன், அல்ஹம்துலில்லாஹ் இமாம் ஹுசைன் ரசூலுல்லாஹ்வுடைய புள்ள.
இமாம் ஹுசைன்ல இருந்து ரசூல்லான்னு சொன்னா என்ன, இமாம் ஹுசைனுடைய பிள்ளையா ரசூல்லா? இமாம் ஹுசைன் தான் ரசூல்லாவுடைய திருமகனார். இமாம் ஹுசைனுடைய திருமகனார் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதுக்கு என்ன பொருள்? மாஷா அல்லாஹ், ஹுசைனும் மின்னி, ஹுசைன் என்னென் என்று மாவார், வ அன மினல் ஹுசைன். அதுக்கு என்ன மானா? மாஷா அல்லாஹ், ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்தை நாயகத்துடைய மதுஹராக மாஷா நமக்கு என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மதுஹர் அப்படின்னா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருன்னு சொல்லி, ரசூலுல்லாஹ்வுடைய மகா கௌரவம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய அதீமு ஷான் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய ஃபஹ்ருல் கரீம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய ரிஃபாத்துல் அக்பர் என்ன, இதை மாஷா அல்லாஹ் இந்த அகில உலகத்துக்கும் அறிவித்து தரக்கூடியவர்கள், புரிய வைக்கிறவங்க, மனசிலாத்தி கொடுக்கிறவங்க செய்தனா மலிக்குல் கௌனைன் வ சகலைன் மல்ஹர முஸ்தபா கரீம் ஹுசைன் அலைஹி அஃதலு ஸலாத்தி வ அக்மலு ஸலாம் வ அஃபாது அலைனா பரகாத் மின்ஹு தஹரத் தனாமி நாயகம் மாஷா அல்லாஹ் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய இந்த தெய்வீக திவ்ய திருமொழி மூலமாக நாயகம் அவர்களது உஷாக்கான குலாமான குலாம்களான மூமின்களான நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. நாயகத்துடைய திருவாயால ஹுசைனும் மின்னி வ அன மினல் ஹுசைன், ஹுசைனும் மின்னி, ஹுசைன் என்னென் என்று மாவார், ஹுசைன் என்னுடைய புள்ள, ஹுசைன் என்னுடைய மல்ஹர், ஹுசைன் என்னுடைய மல்ஹர், ரசூலுல்லாஹ்வுடைய மல்ஹர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய மல்ஹர் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம், ஹுசைனும் மின்னி வ அன மினல் ஹுசைன். ஹுசைனும் மின்னிக்கு மானா என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மல்ஹர், மல்ஹர் ஸாத் முஹம்மதியா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். வ அன மினல் ஹுசைன் மாஷா அல்லாஹ். என்ன ஹுசைனில் மாஷா அல்லாஹ் என்ன தெரியும்னு சொன்னா ஷானே முஹம்மது தெரியும், ரசூலுல்லாஹ் யாருன்னு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய ஆலமத்து ஷரீஃப் என்னன்னு சொல்லி தெரியும். இதுல ஹுசைனியத்துல, ஹுசைனியத்து ரசூலுல்லாஹ் யாருன்னு காட்டக்கூடியது தான் ஹுசைனியத்து மாஷா அல்லாஹ். ஹுசைனியத்துடைய அஃதலான ஹுசூசியத் என்ன? ஷானே முஹம்மதியை நமக்கு என்ன மாலூமாக்கி மஃபூமாக்கி தரக்கூடிய ஜாத் ஆலியா தான் இமாம் ஹுசைனுடைய ஜாத் முகத்தஸ். இமாம் ஹுசைன் மாஷா அல்லாஹ் நாம மஹப்பத் வச்சு மவத்தத் ஆகும்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் யாரும் நம்ம காட்டி தருவாங்க, இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். புரியுதுங்களா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைனும் மின்னி, ஹுசைனுடைய ஜாத் மாஷா அல்லாஹ் ஜாத்தே முஹம்மதியாவுடைய மல்ஹர் ஜாத்தே ஹுசைன், ஹுசைனும் மின்னி வ அன மினல் ஹுசைன், ஹுசைன் என்றும் நான். அது என்ன பொருள் மாஷா அல்லாஹ்? அங்க ஜாத்தே முஹம்மதியாவுடைய அதீமு ஷான் என்னன்னு சொல்லி நமக்கு மாலூமாக்கி மஃபூமாக்கி தரக்கூடிய, மாலூமாக்கி மஃபூமாக்கி தரக்கூடிய ஜாத் ஆலியா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதை ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமான் அவர்கள் லிஸ்தானுல் ஹக்குல் கரீமா நமக்கு நாயகம் என்ன செய்யறாங்க? பிஷாரத் செஞ்சு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க மாஷா அல்லாஹ். அப்போ இமாம் ஹுசைனுடைய மஹப்பத், இமாம் ஹுசைனுடைய மவத்தத், இமாம் ஹுசைனுடைய முவாஃபகத், இமாம் ஹுசைனுடைய நாலேன் ஷரீஃப் நாம் குர்பான் ஆக்கூடிய குர்பானியத் அத்தனையும் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் ஹபீப ரப்பல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்து வல்லம் நாயக கோமானுடைய மஹப்பத் ஷரீஃபாகும் மவத்தத் ஷரீஃபாகும் முவாஃபகத் ஷரீஃபாகும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத்துல் கரீமில் நாயகத்துடைய நாலன் ஷரீஃபுடைய தாத்து முபாரக்கால நாம் ஆகக்கூடிய குர்பானியத்தாகும் ஃபனாயியத்தாகும் எல்லாம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இமாம் ஹுசைன் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ன நமக்கு ரசூலுல்லாஹ் கிடைக்கக்கூடிய மகாம் ஷரீஃபா இருக்கிறாங்க. இமாம் ஹுசைன் மாஷா அல்லாஹ் நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ரசூலுல்லாஹ் எங்க கிடைக்குவாங்களோ அந்த மன்சில் தய்யிபாக்கு பேர் என்ன? ஜாத்தே ஹுசைன், ஜாத்தே ஹுசைன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கிடைக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் நமக்கு அங்கே தான் கிடைக்குவாங்க.
நமக்கு ரசூல்லா வேணும்னு சொன்னா இமாம் ஹுசைனுடைய ஜாத்து ஷரீஃபை மஹப்பத் வைக்காம, இமாம் ஹுசைனுடைய தாத்த ஆலியாவை நாம் மவத்தத்து செய்யாம, முவாஃபகத்து செய்யாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்க மாட்டாங்க. எத்தனை கோடி ஸலவாத்து. அதுதான் உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி நமக்கு என்ன அறிவிக்கிறாங்க. இமாம் யூசுஃப் நபஹானி அவங்களோட கிதாப்ல மாசாலா ஹதீஸ் பதிவு செய்கிறாங்க. உம்மா ஆயிஷா நாயகி சொல்லி தராங்க, ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால ஒரு வாக்கு சொன்னாங்க. என்ன வாக்குன்னு சொன்னா, சொர்க்கத்துல ஒரு சாரார், ஜன்னத்துல சொர்க்கத்துல ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய தெய்வீக திவ்ய திருமுகத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய வஜ்ஹுல் கரீமை ஜியாரத்து ஷரீஃப் செய்யக்கூடிய, தரிசிக்கக்கூடிய பாக்கியம் அற்றவர்களாக இருப்பார்கள். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொன்னாங்க. என்ன புரியுதா? சொர்க்கத்துல, துனியால அல்ல, மக்கால இல்ல, வேற எங்கும் அல்ல, சொர்க்கத்துல ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய திருமுகத்தை காணக்கூடிய பாக்கியம் இருக்காதான். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொன்ன உடனே உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி பதறி போய் கேட்டாங்க, நாயகமே, சொர்க்கத்துக்கு வாரதே தங்களை ஜியாரத் செய்யறதுக்கு தான். தங்களுடைய வதுஹா வஜ்ஹுல் அலீல் அலீமுடைய அந்த அன்வாரு தஜல்லியாத்தை ஜியாரத் செய்தான். அல்ல நமக்கு நம்முடைய ஹலுக்கு தௌஃபீக் செய்வானா அந்த பாக்கியத்தை மாஷா அல்லாஹ். சொர்க்கத்துக்கு வந்த பிறகு ஒரு கூட்டத்துக்கு தங்களை திருமுகத்துடைய தரிசனம் நசீபாக கட்டி, அதை விட அவங்களுக்கு பெரிய துர்பாக்கியம் ஒன்றும் இல்லை நாயகமே. அவ்வளோ பெரிய சோதனை அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? ஆயிஷா கேட்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொன்னாங்க, ஆயிஷா, அவர்கள் என் மீது மட்டும் ஸலவாத் ஓதிருப்பாங்க. அதாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். சில பேர் கூட என்ன பயான் செய்யக்கூடிய சில வாயுகள் கூட அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், ஜஹாலத். அவன் ஒரு சட்டையை நீட்டமா போட்டு தாடியை பெருசா வளர்த்து என்ன, ஒரு துண்டை போத்திட்டு தலப்பா கட்டிட்டு மைக்கை பிடிச்சிட்டு என்ன பெரிய அல்லாஹ் தஹருங்கிற நினைப்புல பயான் செய்ய வேண்டியது. ஆனா இப்படி ஸலவாத் ஓதுறவனுக்கு என்ன, யார் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது மட்டும் ஓதுறானோ அவன் சொர்க்கத்துல ரசூலுல்லாஹ்வுடைய திருமுகத்தை ஜியாரத்து செய்யக்கூடிய, ரசூலுல்லாஹ்வுடைய திருமுகத்தை அவன் தரிசிக்கிற, காணக்கூடிய, பார்க்கக்கூடிய பாக்கியம் அற்றவனா இருப்பான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹதீஸ் ஆயிஷா அறிவிக்கிறாங்க. இமாம் யூசுஃப் நபஹானி அவனோட கிதாபில் பதிவு செய்யறாங்க. அப்போ மாஷா அல்லாஹ் ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, நான் சொர்க்கத்தில் அவ்வளோ பெரிய வேதனை தண்டனை எதுக்கு? தங்களுடைய திருமுகத்தை பார்க்குற பாக்கியம் இல்லா காட்டி அதை விட பெரிய தண்டனை சொர்க்கத்தில் ஒன்றும் கிடையாது. சொர்க்கத்தில் அதை விட பெரிய தண்டனை ஒன்றும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால், சொர்க்கத்தில் நெருப்பே கிடையாது. சொர்க்கத்தில் நெருப்பே கிடையாது, ஹதீஸ் ஷரீஃப். நரகத்தில் மண்ணே கிடையாது, நரகத்தில் மண்ணு கிடையாது. சொர்க்கத்தில் என்ன, நெருப்பு கிடையாது. ஆனா ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, தங்களுடைய வஜ்ஹுல் கரீமை, தங்களுடைய அரசுல்லா தங்களுடைய திருமுகத்தை யாரை செய்யக்கூடிய பாக்கியம் இல்லா காட்டி சொர்க்கத்தில் அவனுக்கு அல்லாட தண்டனை அதை விட பெரிய தண்டனை ஒன்றும் கிடையாது. சொர்க்கத்தில் அல்லாட அதாபு அதை விட பெரிய அதாபு ஒன்றும் கிடையாது. ஏன் நாயகமே அப்படி ஒரு சோதனை? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொல்லுவார்களாம், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா அவர்கள் ஸலவாத் ஓதும் போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு மட்டும் ஓதுனவன், வாலா ஆலி முஹம்மது சொல்லாதவன். ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹார், நாயகத்துடைய அஹ்லு பைத் அத்ஹாரை மறந்தவன் ஸலவாத் ஓதுற விஷயத்துல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது மட்டும் ஓதுவான். இதனால தான் நம்முடைய இமாம் ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மாஷா அல்லாஹ், யா ஆல பைத்தி ரசூலுல்லாஹி ஹுப்புக்குமு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்த குடும்பத்தார்களே, தங்களை மஹப்பத் வைக்கிறது, தங்களை பிரியம் வைக்கிறது. சையதா பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம், வாரிச ரசூலுல்லாஹ், வசிய ரசூலுல்லாஹ், நஃப்ஸ முஹம்மதி அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அமீருல் முஃமினீன் சையதுனா இமாம் ஹஸன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஸலவாத் குதுசியாவும் அவர்களுடைய ஆளும் மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்த குடும்பத்தார். ஷாஃபி இமாம் சொல்றாங்க, யா ஆல பைத்தி ரசூலுல்லாஹி ஹுப்புக்குமு, ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்களே தங்களை மஹப்பத் வைக்கிறது ஃபர்து மின் அல்லாஹ் ஃபில் குர்ஆனி அன்ஸலஹு, அல்லாஹ் தபாரக வ தஆலா
குர்ஆன் மூலமா இந்த உம்மத்துக்கு அதை அல்லாஹ் ஃபர்தாக்கிட்டான். அதெல்லாம் என்ன கட்டாயமான கடமையாக்கிட்டான். யார் சொல்ற? ஷாஃபி இமாம். ஷாஃபி இமாமுக்கு குர்ஆன் தெரிஞ்ச மாதிரி இந்த துனியால என்ன யாருக்கும் தெரியாது. இந்த காலத்துல இமாம் ஷாஃபிக்கு குர்ஆன்ல உள்ள மாலூமாத் மஃபூமாத் துனியால என்ன மஷ்ரிக் தொட்டு மக்ரிப் வரையில போறான். இப்ப யாரையும் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட மாமேதையான இமாம் ஷாஃபி அவங்க சொல்றாங்க, யா ஆல பைத்தி ரசூலுல்லாஹி ஹுப்புக்கும் ஃபர்தும் மின் அல்லாஹ் ஃபல் குர்ஆன் அன்ஸலஹு யக்ஃபீகக்கும் மின் அஸீமில் ஃபக்ரி அன்னக்கும். அல்லாஹ் தபாரக வ தஆலா ரசூலுல்லாஹி பரிசுத்த குடும்பத்தார்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா தங்களுடைய மகா கௌரவத்தை மகா கண்ணியத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு விசேஷமாக்கிட்டான்னு சொன்னா, மல்லம் யுஸல்லி அலைக்கும் லா ஸலாத்த லஹு, தாங்கள் மீது ஸலவாத் சரி சொல்ல கட்டி ஸலாத்தே ஸலாத், அதாவது தொழுகையாக வேண்டுமையானால் தொழுகையாக அல்லாஹ் இடத்துல கபூல் செய்யப்பட வேண்டுமையானால் தாங்கள் மீது ஸலவாத் சரி சொன்னால் மட்டும்தான் என்ன அது அல்லாஹ் இடத்துல தொழுகையாக கபூல் செய்யப்படும். காரணம் என்ன? எல்லாரும் தொழுவான். குர்ஆன்ல ஆயத்து இருக்குதே, ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். நரகத்துல என்ன வயல்னு ஒரு ஓடை இருக்குது, பயங்கரமான வேதனை உள்ள ஓடை. அங்க அல்லாஹ் யாரை போடுவாங்கிறான்? ஒரு தொழுகையாளிகளில் ஒரு சாரார், தொழுவான். அவனுக்கு தான் இந்த அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன வ யம்னஊனல் மாஊன். யார் இது? தொழுவான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இருக்காது அவன் கல்புல. ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத் இருக்காது. யார் அவன்? முனாஃபிகீன்கள், ஜிந்திகீன்களை பற்றி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த ஆயத்துல என்ன பேச. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஷரீஃப் சொல்றது மேலான பாக்கியம். அந்த ஸலவாத் ஷரீஃபையும் நாம ரசூலுல்லாஹ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ரசூலுல்லாஹ்வுடைய ஆல் பேருல ஸலவாத் ஓதுனாதான் பெற்றுக்கொள்ள முடியுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்முல் முஃமினீன் ஆயிஷா அறிவிக்கிறாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது ஸலவாத் ஓதுனா சொர்க்கத்துக்கு போவான். ரசூலுல்லாஹ் அவனுக்கு கிடைக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் கிடைக்காத வரையில என்ன அவனுக்கு சொர்க்கமா இருக்காது. சொர்க்கத்துல எந்த விதமான சுகந்தத்தையும் என்ன செய்ய முடியாது, அவன் அனுபவிக்க முடியாது. மாஷா அல்லாஹ். அப்போ ஸலவாத்துல எது நமக்கு ரசூலுல்லாஹ் கிடைக்கிறது, எந்த முறையில் ஸலவாத் ஓதுறது? அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சையதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையதினா முஹம்மத். அதனால தான் நமக்கு ஹாஜா நாயத்துடைய கிருபா கிடைச்சதால நம்முடைய சில்சிலால உள்ள மிக முக்கியமான விசேஷமான விருதான ஸலவாத்துல எப்படி இருக்குது? அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சையதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்லா பி அன் துஸல்லி அலைஹி வஸல்லம். எல்லா ஸலவாத் சரி இதுக்குள்ள வந்துருச்சு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நமக்கு சொல்லி தராங்க? ஹுசைன் மின்னி வ அன மினல் ஹுசைன். ஹுசைன் ஜாத்தே முஹம்மதியாவுடைய மல்ஹர், ஜாத்தே முஹம்மது மல்ஹர். ஹுசைன் யாரு? ரசூலுல்லாஹ் அலீமுஷ் ஷான் ஜாத்துடைய ஸுஹூர் ஹுசைன் மாஷா அல்லாஹ். ஜாத்தே முஹம்மதியாவுடைய மல்ஹர் ஹுசைன் மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஹுசைன் மின்னி வ அன மினல் ஹுசைன். ஹுசைன் என்னில் நின்று மாவார், நான் ஹுசைன் நின்று மாவேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஹுசைன் என்னில் நின்று மாவார், அது ரசூலுல்லாஹ்வுடைய மல்ஹர் இமாம் ஹுசைன். அதுக்கு மானா ஹுசைன் நின்று மாவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ அன மினல் ஹுசைன், நான் ஹுசைன் நின்று மாவேன். அதுக்கு என்ன மானா? மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இமாம் ஹுசைனோட நாம் மஹப்பத்து செய்து மவத்தத்து செய்து நாம் இமாம் ஹுசைன் இடத்துல ஃபனாகும் பொழுது நமக்கு அங்கே ரசூலுல்லாஹ் கிடைக்குவேங்கிறாங்க. நமக்கு அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்குவாங்க. நாம் இமாம் ஹுசைனை எதிர்பார்த்து நின்றா அங்க ரசூலுல்லாஹ் வருவாங்க. நாம என்ன பழக்க பாஷையில இஸ்திலஹாத்துல சொல்ல வேண்டுமே, ஆனால் நாம யா ஹுசைன் கூப்பிட்டோம்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அடிமையன் ரசூலுல்லாஹ் ஏன்னு கேட்குவாங்க. நம்ம அழைக்கிறது யார? நிதா செய்யறதுமா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்த. ஜவாப் யார் தரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ்.
இதுதான் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதுதான் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹுசைனி மஹப்பத்தில், ஹுசைனி மவத்தத்தில், மஹப்பத்தை ஹுசைனியத்தில், மவத்தத்தை ஹுசைனியத்தில், முவாஃபகத்தை ஹுசைனியத்தில் மாஷா அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜது வல்லம் நாயகம் கிடைப்பார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன மினல் ஹுசைன், ஹுசைன் மின்னி வ அன மினல் ஹுசைன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்குல் கரீமான் பிஷார செய்கிறாங்க. ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் தபாரக வ தஆலா அஹ்லுல் பைத் அத்ஹார தவாத் குதுசியாவுடைய மஹப்பத் ஷரீஃப், மவத்தத் ஷரீஃப், முவாஃபகத் ஷரீஃபில் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜது வல்லம் நாயக கோமானை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மகா விசேஷமான அந்த பாக்கியத்தை ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் தபாரக வ தஆலா நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சயூதீன அல்லாஹ் மின் ஃபضلி வ ரசூலுஹு லி ஹம்ஸத்துன் நுத்ஃபி பிஹா ஹரல் வபாயில் ஹாத்திமா அல் முஸ்தஃபா வல் முர்தலா வப்னாஹுமா வல் ஃபாத்திமா لخمسة نطفي بها هر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة نطفي بها هر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى وصل عليه.